ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டியில் நம்ம கொடுத்த லெவல்ஸு உங்களுடைய லாஸஸை கம்மி பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா ரிஸ்க் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன லெவல்ஸில் புதுசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஒன்று, செல்லிங் சைடில் ப்ரெஷருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் மொமெண்டமும் நிஃப்டியோட ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய மொமெண்டமும், அதுவும் கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷன்ல நிறைய வேரியேட் ஆகுது. அதுல எந்த விஷயத்துல ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ அடிஷ்னலா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். டைரக்ஷன்ல இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது, ஹை ஓப்பன் ஆகி அங்கிருந்து லோ கிட்டத்தட்ட 150 to 200 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள மொத்த என்ட்ரியுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மூமெண்டம்ல மேலே ஏற்றி ஒரு ஹை, அப்புறம் ஒரு ரேஞ்ச். ஸோ முடிஞ்சிருச்சு டைரக்ஷன் அதாவது முடிஞ்சிருச்சு மார்க்கெட். அப்படிதான் இருக்கு. இதுல ஒரு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு மேல இருந்து கீழே இறங்கும் போது கன்ஃபர்மேஷன்ல நமக்கு இந்த லோல வந்து புட்டு எடுத்தோம். இங்க புட்டு எடுத்தாலும் நமக்கு இங்க வந்து டார்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹை இம்பாக்ட்ல அது அப்படியே உடனே மேல போய் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ புட் ஆப்ஷனுக்கான ஸ்டாப்லஸ். அட் த சேம் டைம் மேல வந்து போயிட்டு திரும்பவும் அந்த ரேஞ்ச் வரும்போது நமக்கு புட்டு எடுத்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி மறுபடியும் மேலே போய் ஸ்டாப்லஸ் அல்லது காஸ்ட்ல வெளியே வர அளவுக்கு ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரேஞ்ச். ஸோ இப்படிதான் நடந்தது. எதனால மார்க்கெட்ல ஸ்பாட் டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரென்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா புட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதும் நமக்கு ஸ்பாட்டோடைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 25,200, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து மேல இருக்கக்கூடிய லெவல்ல தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கே நமக்கு இந்த மணி தான். இந்த மணியில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்கே ரெண்டு ஸ்விங்க்கு அப்புறம் மார்க்கெட் அதோடைய மொமெண்டம் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதாவது எப்படி ஆச்சுன்னா பெருசா ஏற்ற இருக்கமே இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ இது ரீசன் டைம் ப்ரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறதும், அட் சேம் டைம் மார்க்கெட் வந்து ஓவராலா பையிங் மோட்ல இருக்குது. அப்படிங்கிறப்ப பையிங் மோட்ல இப்போ ரேஞ்சுன்னா பையிங் மோட்ல இருந்து மார்க்கெட் டைரக்ஷன்ல செல்லிங் ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா செல்லிங் ப்ரெஷர் வீக்கா தான் இருக்கும். பையிங் ப்ரெஷர் தான் எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்ணும். ஸோ அதுதான் இங்க நடந்துச்சு. பையிங் ப்ரெஷர் வந்து இங்க டாமினேட் பண்ணி ஸ்டாப்லஸ் கன் பண்றது, மறுபடியும் பையிங் ப்ரெஷர்ல மேலே நீங்க பையிங்ல என்ட்ரி எடுக்கும்போது 1:2 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைச்சிருது டார்கெட். 1:1 ஈஸி டார்கெட்டா கிடைக்குது. ஆனா புட் ஆப்ஷன் எடுக்கும்போது 1:1ங்கிறது ஒரு டைம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து 25,160ல என்ட்ரி எடுத்திருந்தா அங்கிருந்து நமக்கு 1:2 வரைக்கும் கிடைக்கும். ஆனா இங்க பார்டர் எடுக்க முடியாது. நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அங்க 1:1 கிடைக்காம ஸ்டாப் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ ரீசன் ஆப்ஷன் மொமெண்டம் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அது புட் சைட்ல. கால் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்விங் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுவும் வீக் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கால் சைட்ல மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த லெவலுக்கு அப்புறம் பர்டிகுலரா 25,160 டச் பண்ணிட்டு தேர்ட் டைம் ரிவர்சல் ஆகும்போது அங்கிருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் டவுனு ஆப்ஷன் மாறி இருந்துச்சு. இதுல புட்டுக்கான ஸ்ட்ரைக்கும் வீக் ஆயிடுச்சு, காலுக்கான ஸ்ட்ரைக்கும் வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ல ரேஞ்ச் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் டைரக்ஷன்ல எடுத்த என்ட்ரி கிடைக்கல, ஸோ வீக்கா இருக்கு அப்படின்றப்ப புட்டுக்கான என்ட்ரியும் கிடைக்கல, வீக்கா இருக்குது அப்படின்னா நம்ம ரேஞ்ச் அப்படின்றதுல ரொம்ப வீக் மொமெண்டம், அதனால ட்ரேடிங்கை அவாய்ட் பண்றது சேஃப். இதுதான் நம்ம ட்ரேடிங்ல நம்ம மெம்பர்ஷிப்க்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம். அட் த சேம் டைம் டெலிகிராம்ல இன்டிமேட்டும் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரென்த் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஹை வோல்டிலிட்டியா இருக்குது, வீக்காகவும் இருக்கு, மொமெண்டமும் இல்லை, ரிஸ்க் ரிவார்டும் இல்லை. ஸோ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு ஆர்ஆர். ஸோ அதுவும் இல்லை. அட் த சேம் டைம் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங்கு, அதுக்கப்புறம் அந்த மேல ஒரு புல் பேக் போயிட்டு ஒரு ஸ்விங், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அகைன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்னதா டவுன். இந்த 2 ஸ்விங் முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுச்சு மொமெண்டம். ஸோ இப்படி இருக்கும்போது மொமெண்டம் வீக்கா இருக்கு, ரிஸ்க் ரிவார்டும் வீக்கா இருக்கு, அட் த சேம் டைம் மார்க்கெட்டோட டைரக்ஷனும்
ஸ்டாப் லாஸ் எண்டிங் அளவுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்றப்ப இங்க அவாய்ட் பண்றது தான் சேஃபான லெவல். ஒருவேளை இங்க நீங்க ஸ்டாப் லாஸ் அடிக்காம சின்னதா ஒரு ப்ராஃபிட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ல ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்ற விஷயம், உங்களால சின்ன என்ட்ரியை மட்டும் எடுத்து டார்கெட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஓடியாந்துறதுக்கு தான் மனசு தோணுமே தவிர ரேலி என்ட்ரியை பிடிக்க முடியாது. அட் தி சேம் டைம் அப்சைட் பிரேக் அவுட் ஆனாலும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் இந்த ரேஞ்ச் மூவ். இந்த ரேஞ்ச் மூவ்லயும் மொமெண்டம் வீக்கா இருக்கிறது அப்படிங்கிறதும் லோயர் டைம் ரேஞ்சுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு பாக்குறேன். இப்போ ஹை டைம் ஃப்ரேம்ல நம்ம இங்கிருந்து போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் லோயர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட்னா இங்க வரைக்கும் போயிடுச்சு. மறுபடியும் இங்க பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ ஓகே, மறுபடியும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா அகைன் வந்து 25,200 போகுது அப்படின்னா இப்போ இங்கிருந்து எடுத்திருந்தா மேலே போகலாம். ஒருவேளை நமக்கு என்ட்ரி எடுக்கல அப்படின்னா மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்து என்ட்ரி எடுக்கிறப்ப நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு என்ட்ரியும் டார்கெட்டும் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம். ஒருவேளை இந்த மொமெண்டமும் ரிஸ்க் ரிவார்டும் பெட்டரா இருக்குது அப்படின்றப்ப நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணி அதை பார்த்து ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டும் இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ரிஸ்க் ரிவார்டு பார்க்கக்கூடிய மார்க்கெட் மொமெண்டமும் அட் த சேம் டைம் இந்த நிஃப்டியோட ஸ்பாட் மொமெண்டம் எப்படி இருக்கிற விஷயங்கள்லாம் சேர்த்து அடிஷனலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணுனா எப்படி ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம். ஸோ இது நாளைக்கு நடக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.